ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டரில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பார்ட் பி கொஸ்டின்ஸ், அதாவது பிக் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த 7 கொஸ்டினை மட்டும் படித்தாலும் ஓகே தான். இல்லை மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 7 கொஸ்டினுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நிறையா செமஸ்டர் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 2025 ரெகுலேஷன்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நானோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 3 வந்து பாருங்கள். யூனிட் 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. சரியா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் யூனிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டு. மேக்ஸிமம் அதில் அந்த யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூனிட் 3லேருந்து அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க் தானே அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா 12லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கெமிஸ்ட்ரியில் பிக் கொஸ்டின்லேயும் என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்கு இந்த கொஸ்டின்ஸை சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கெமிஸ்ட்ரியில் 2 மார்க் படிக்கும் போது அது பிக் கொஸ்டின்லேயும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிட் 4 பாருங்கள். யூனிட் 4ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இதையும் தெளிவாக நீங்கள் படிச்சுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த 7 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் பியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.